கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. பொழுதுமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நாம் கேட்போம். அதற்கு முன்பதாக ஒரு பாடல், நேரம் அதிகமாகிவிட்டது. பாடலை நாம் கேட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஸ்தோத்திரம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீரே. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு
வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர், என் முன்னாய் கடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்வீரே. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக நாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தியானிக்கும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 64ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின என்று தேவ ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதாவது தேவ ஜனங்களுக்காக தேவன் செய்த மகத்துவமான அற்புதமான அதிசயமான காரியத்தின் நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். அல்லேலூயா. எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு செய்ததுனால தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவனை அவர்கள் துதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்த்திராத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். அல்லேலூயா. எதிர்பார்த்திராத காரியங்கள், எதிர்பார்த்திராத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அவர் எதிர்பார்த்திராத காரியங்களை செய்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக அவர்கள் மிகவும் உபத்திரவப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள், மிகவும் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எகிப்தின் ஜனத்தின் ஆளோட்டிகள் நிமித்தம் அவ்வளவாக வேதனைப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள், கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். 430 வருஷம் பாருங்க. அத்தனை வருஷம் யாராவது பொறுமையாக ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும், நாங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருவேளை ஜெபிச்சு அவங்க ஒருவேளை இனிமே ஜெபிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கூட அவங்க விட்டுருப்பாங்களா இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. ஒரே ராத்திரியில் தேவ ஜனங்கள் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தேவன் அவர் எதிர்பார்த்திராத
அதிசயங்களை அவர் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையிலே நீங்கள் எதிர்பார்த்திராத அதிசயங்களை செய்து நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? இந்த மாதத்தில் ஒருவேளை நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் நம்மளை ஜோமுன்னா தானே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஜெபத்துக்கு பதிலை தருவார், நான் எதிர்பார்க்கிறது இப்படி இருக்கும்னு நான் ஜெபிக்கும்போது தானே அதன்படி கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு நீங்கள் பல காரியத்தை குறித்து நீங்கள் நினைத்து இது இப்படி தான் நடக்கும், இது அப்படி தான் முடியும், எனக்கு முன்னமே தெரியும், கர்த்தர் எனக்கு அதை அப்படி தான் செய்வார் என்று சொல்லி நீங்கள் முன்னமே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அதன்படி நீங்கள் கேட்டு ஆண்டவர்கிட்ட பதில் பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திராத அதிசயத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். அல்லேலூயா. எதிர்பார்த்திராத அதிசயம். கர்த்தர் அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம், அதில் 17-18. பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி இந்த வழியாய் போவதற்கு சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. இங்கே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாருங்கள், அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலை ஆக்கி ஜனங்களை எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்றால், கர்த்தர் கானான் தேசத்தை நான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜனங்களை வனாந்திரத்தில் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். அந்த நடத்துதலின்படியே ஜனங்கள் நடக்கும்போது அவங்க ஒரு பாதையில் போகிறாங்க, ஒரு வழியில் போகும்போது அங்கே ஜனங்கள் இந்த வழியாக போனால் இந்த தேசத்துக்கு நாம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க நினச்சி அவங்க அந்த வழியில் போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த வழியில் வேண்டாம், நீங்கள் சமுத்திரத்தின் வழியாக நீங்கள் அப்படி நடந்து போங்க, நீங்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போங்க அப்படின்னு சொன்னபோது ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நடத்துதலின்படி நடந்து போகிறாங்க. அவருடைய நடத்துதலின்படி ஜனங்கள் நடந்து போகும்போது அவங்களுக்கு எதிராக என்ன இருந்தது? ஒரு கடல் இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் பார்க்குற தூரம் வரைக்கும் இந்த கடல் இவ்வளோ ஃபுல்லாகவே எங்கள் கண் முன்னால் கடலாக தான் தெரியுது, ஒரு வழியும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் திகைத்து புலம்பி கொண்டு மோசையை முறுமுறுத்து கொண்டு இருந்தாங்க. பின்னால் பார்த்தா பார்வோனும் அவன் சேனையும் துரத்தி கொண்டு வர்றாங்க. இது என்ன செய்வது? நாங்கள் எதுக்காக இங்கே வந்தோம்? ஏன் எங்களை கர்த்தர் இந்த வழியில் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்கள் புலம்பி திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நாம் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த பாதையில் கர்த்தர் என்னை நடத்துகிறார்? ஏன் என்னை கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு அனுமதித்தார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் பல காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம். ஆனால் தேவ ஜனங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே அந்த வனாந்திரத்திலும் கர்த்தர் ஒரு வழியை திறந்து ஒரு எதிர்பாராத அதிசயத்தை ஜனங்களுக்கு செய்தார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய நடத்துதலின்படி அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு எதிர்பாராத அதிசயத்தை செய்தார். அல்லேலூயா. யாருக்குமே செய்யாத ஒரு காரியம், அந்த வனாந்திரத்தில் வழி இல்லாத இடத்துல கர்த்தர்
தேவ ஜனங்களுக்கு வழியை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. சமுத்திரத்தையே ரெண்டாக பிளந்தவர். இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, இனி அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு விட்டது, சத்துரு துரத்தி கொண்டே வருகிறானே, இனி ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருந்தாலும், கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத காரியத்தை, ஆண்டவர் அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல, எந்த இடத்துல நீங்கள் போக முடியாது, எந்த இடத்துல நீங்கள் முன்னேறி செல்ல முடியாது, எந்த இடத்துல நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வழியை திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அவருடைய நடத்துதலின்படி நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதிர்பாராத அதிசயங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வழி திறக்கும் அதிசயம் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் வழி திறப்பார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னொரு சம்பவம் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5:3. நலமாக இருக்கும், அவன் உம்முடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று அந்த சிறு பெண்ணு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். நாகமான் என்றதான ஒரு சீரிய தேசத்தின் படைத்தலைவன். அவன் பாருங்க, அவன் பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய சரீரத்தில் ஒரு கொடிய வேதனை, ஒரு குஷ்டரோகம் அவனை பிடித்திருந்தது. அப்பொழுது அந்த நாகமானுடைய வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருந்த அந்த சிறு பெண்ணு சொல்லுகிறார், நீர் போய் அந்த தேவ மனுஷனிடத்தில் போனீங்கன்னா சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி உன்னை விட்டு நீங்கும் என்று. அப்படியாக அந்த நாகமானுக்கு பாருங்க ஒரு நடத்துதலை, கர்த்தருடைய வழி நடத்துதலை தேவன் அங்கே காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் பாருங்க அந்த சிறு பெண் மூலமாக அங்கே நாகமானுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் கூட உங்கள் சின்ன பிள்ளைகள் நிமித்தமாக கர்த்தர் உங்களை நடத்த முடியும். அல்லேலூயா. அந்த வழி நடத்துதல நீங்கள் எதிர்பாராத அதிசயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ப போகிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சிறு பெண்ணு இந்த நாகமான் கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போய் அந்த தேவ மனுஷனை பாருங்கள், ஒரு அற்புதம் உங்கள் சரீரத்தில் நடக்கும்னு சொன்ன உடனே அவர் போய் பார்க்குறாரு. அந்த தேவ மனுஷனை போய் பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் இந்த யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த பதிலை, இந்த வார்த்தையை அந்த நாகமான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் என்ன நினச்சி போயிருப்பார், இந்த நாகமான் என்ன நினச்சி போயிருப்பார், இந்த தேவ மனுஷன் என்னை தொட்டு என்னை தடவி எனக்காக ஜெபம் பண்ணி ஒரு அற்புதத்தை செய்வார்னு பார்த்தா இவர் போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறாரு, யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு போய் அவர் ரொம்ப முதல்ல அவர் முடியாதுன்ற மாதிரி நிற்கிறார். ஆனாலும் கூட இருக்கிற மனுஷன் சொல்கிறான், அவர் என்ன பெருசாவாக சொல்லியிருக்காரு, நீ போய் அந்த தண்ணியில் முங்கிட்டு வர போகிற, அவ்வளோதானே செய்ய சொல்கிறாரு, பெரிய விஷயமா செய்ய சொல்கிறாரு அப்படின்ன போது சரி நான் போய் முங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோர்தானில் 1 வாட்டி முங்குறாரு, 2 வாட்டி முங்குறாரு, 3ஆவது வாட்டி முங்குறாரு. நம்ம என்ன செய்வோம், ஒன்றுமே வேண்டான்னு ஓடி போயிருப்போம். ஆனால் அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். பாருங்கள், 7 தடவை முங்கின போது அவனுடைய குஷ்டரோகம் எல்லாம் நீங்கி சிறு பிள்ளையை போல அவனுடைய சரீரமானது. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் பாருங்கள் எதிர்பார்த்திராத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். நாம் நினைக்கிறோம் ஒன்று, ஆண்டவர் எனக்கு இப்படி தான் செய்வார், எனக்கு இப்படி தான் சுகத்தை தருவார், எனக்கு இப்படி தான் எனக்கு நன்மை செய்வார்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய நடத்துதலின்படி நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயத்தை செய்து நம்மை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வதாக வாசியுங்கள், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கீசுடைய கழுதை காணாமல் போயிட்டு, ஆகையால்
கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, உன் வேலைக்காரரில் ஒருவனை கூப்பிட்டு கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த சம்பவம் என்னவென்றால், அதாவது இந்த நாட்களிலே, அதாவது இஸ்ரவேலிலே ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் சொல்லியிருந்தார், நீ ஜனங்களெல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொன்னபோது தான், அந்த நேரத்தில் தான் இந்த சவுலுடைய தகப்பனாகிய கீசுடைய கழுதை காணாமல் போயிடுது. என்ன காணாமல் போயிடுது? கழுதை காணாமல் போயிடுது. நம்ம என்ன சொல்லுவோம்? கழுதை அது போனால் திரும்பி தன்னால் வரும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சிச்சுன்னா குரங்கும்போம், கழுதைம்போம், பன்னிம்போம், இல்லாதெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் பாருங்கள், இங்கே உள்ள கழுதை, அதாவது கீஸ் ஒரு மனுஷனுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. அவன் தன் குமாரனாகிய சவுல்கிட்ட சொல்கிறாரு, அந்த கழுதை காணாமல் போயிட்டு நீ போய் அதை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பின போது சவுல் எங்கே போகிறாரு? கழுதையை தேட போகிறார். 3 நாளாக கழுதையை காணும், தேடிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் சவுல் கூட வர ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்கே ஒரு பெரிய ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட பாருங்கள் கரெக்டாக அவங்க போகிறாங்க. போன போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லியிருந்த அந்த மனுஷன் இவன்தான், இவனை தான் நீ இஸ்ரவேலில் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொன்ன உடனே பாருங்கள், சவுலுக்கு அவன் கழுதையை தேட போன அவனுக்கு எதிர்பாராத ஒரு உயர்வு கிடைத்தது. ஹல்லேலூயா. சவுல் பாருங்கள், தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து, அவன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், கழுதை தானே அது போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவன் விட்டு விடவே இல்லை. அவன் அதை தேடுவதில், அதை கண்டுபிடிப்பதில் அவன் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் சவுல் எப்படியாவது அந்த கழுதையை தேடி பிடிக்கணும், யாருக்கிட்டையாவது தேடி அதை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு உண்மையோடு அவன் போகும்போது, அந்த வேளையில் அவன் உண்மையோடு செய்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்திராத உயர்வை கொடுத்தார், எதிர்பார்த்திராத கனத்தை கொடுத்தார், எதிர்பார்த்திராத ஒரு மேன்மையை கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்திராத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்கள் வேலையில், உங்கள் காரியங்களில் நீங்கள் உண்மையோடு இருக்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பாராத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். நீங்கள் செய்கிற காரியங்களிலே நீங்கள் உண்மை உத்தமமாய் செய்யும்போது உங்களுக்கென்று ஒரு பெரிய கனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பாராத அதிசயத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் அதை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது அவங்க என்ன சாப்பிட்டாங்க? கொமட்டி காய்களையும் கீரைகளையும் காய்கறிகளையும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கின போது அந்த பிரயாணத்தில், இந்த வனாந்திர பிரயாணத்தில் தேவ ஜனங்களை நடத்தின போது அவங்களுக்கு என்ன இல்லை? உணவு கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை. ஆனால் கர்த்தர் வானத்திலிருந்து கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த மன்னாவை பார்த்தோன்னே இது என்ன, இது புதுசாக இருக்குது,
நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மன்னாவை அவங்க பார்த்துட்டு இது என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அல்லேலூயா. இது நீங்கள் புசிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அப்பம். இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த அப்பத்தை இப்போ தான் பார்க்குறோம். அல்லேலூயா. எதிர்பாராத ஒரு உணவை தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த உணவு எப்போ கிடைக்கும்னா காலையில் கிடைக்கும். இதுவரையிலும் அவங்க பார்த்திராத ஒரு ஆகாரம். அவங்களுக்கு அந்த ஆகாரம் எப்படி இருந்துச்சா? தேனிட்ட ஒரு பணியாரம் போல இருந்துச்சான். அல்லேலூயா. வசனம் அப்படி சொல்லி இருக்கிறது. அது வெண்மையாக இருந்தது, அது கொத்துமல்லி அளவாக இருந்தது. அதை அவங்க சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளவு ருசி உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், தேனு தான் அவ்வளவு டேஸ்ட்டு, அவ்வளவு இனிப்பான ஒரு ஆகாரத்தை தேவ ஜனங்கள் சாப்பிட்டது நிமித்தமாக சரீரத்தில் அவங்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அந்த அப்பம் அது எப்படி கிடைக்கும்னா ஒரு நாளிலும் விடியற்காலத்தில் போய் அவங்க எழும்பி போய் அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றணும். நேரம் வெயில் வந்துட்டுன்னா அந்த மண்ணை அந்த அப்பம் அப்படியே உருகி போய் விடுமா. இந்த மண்ணா உருகி போய்விடும். டெய்லி காலையில் போயிட்டு அதை என்ன செய்யணும்? இந்த மண்ணாவை எடுத்துகிட்டு வரணும். இப்போ நாளைக்கு அது வேணும். நாளைக்கு நம்ம எதுக்கு காலையில் போக முடியாது, இன்றைக்கே நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மண்ணாவை எடுத்து வச்சா அது பூசணம் பிடிச்சி போயிடுமா. அதனால அவங்க காலையில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். ஆனால் 6 நாளைக்கு அந்த மண்ணா காலையில் விடியற்காலமே வருமா, வானத்திலிருந்து அந்த மண்ணா வரும். ஆனால் 7வது நாள் மண்ணா வராது. 7வது நாள் மண்ணா வராது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 7வது நாளுக்கு தேவையானதை 6வது நாளே நீங்கள் எடுத்து வச்சிருங்க. அது பூசணம் பிடிக்காது, அது கெட்டு போகாது. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய நடத்துதலின்படி தேவ ஜனங்கள் நடக்கும்போது கர்த்தர் எதிர்பாராத அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. 6 நாளைக்கும் அவங்க ஓடி போய் அந்த வேலையை அதை பொறுக்கி கொண்டு வந்து சமைக்கிறாங்க. 7வது நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை தேடுகிற நாள். 7வது நாள் தேவனை ஆராதிக்கிற நாள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற நாளை விட்டுட்டு நாம் அந்த நாளும் மண்ணா கிடைக்கும், ஏதாவது வேலை கிடைக்கும், ஏதாவது ஓட்டி கிடைக்கும், ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு போனால் அது நிலைக்கவே நிலைக்காது. அல்லேலூயா. அது கெட்டு போயிடும். ஆனபடினால 7வது நாள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாளை தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்போது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறவர். 6 நாளைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்யும்படியான ஒரு நாட்களை பலனை கர்த்தர் தருகிறார். 7வது நாள் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனை ஆராதிக்கும் போது நீங்கள் எதிர்பாராத அதிசயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். முதலாவது நான் என்ன சொன்னேன்? என்ன எதிர்பாராத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது? வழி இல்லாத இடத்துல கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திராத அதிசயத்தை செய்து ஒரு வழியை திறந்து தருவார். அல்லேலூயா. 2வது, நீங்கள் எதிர்பார்க்காத உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு கனத்தை நிச்சயமாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாய் அதை செய்வார். நீங்கள் அதை எப்படி விசுவாசிக்கிறீங்களோ, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. 3வது என்ன சொன்னேன்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலே உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தர் வர்ஷிக்க பண்ண தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தமது வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கேட்ட வசனத்தின்படி
கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்றதான ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்திராத அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்க. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக, தேவன் சொன்னதை செய்கிறவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லியிருக்கிறபடி அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சொல்லியிருக்கிறபடி நிச்சயமாக இந்த 7வது மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திராத அதிசயத்தை செய்து கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் ஐயா சபையாக நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்மை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தோடு அப்பா உம்முடைய வசனத்தை வார்த்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் நீர் நடத்த வல்லவராக இருக்கிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, வந்திருக்கிற இன்னும் வர முடியாத எங்கள் சபையார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அப்பா. ஒவ்வொரு பேரும் கையிட்டு செய்கிற எல்லா கைகளின் வேலையில், கைகளின் பிரயாசத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. என் தேவன், நீர் ஆண்டவர் உம்மை நம்புகிற கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்ல வசனத்தின்படி ஆண்டவரே தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு பேருடைய கரங்களிலே ஆண்டவரே கைகளின் பிரயாசத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என் தேவன் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய சுகத்தையும் பலனையும் சந்தோஷத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். உடைய நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் நீர் கைவிடவே மாட்டீரப்பா. நீர் சொன்னதை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் அப்படியே ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் ஐயா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் உடைய கிருபை எங்கள் சபையாரை எல்லாரையும் கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நடத்த வேண்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.